சி தமிழின் சரிகமப நிகழ்ச்சியின் 4வது சீசனில் மலையகத்தைச் சேர்ந்த இந்திரஜித் கலந்து கொள்கின்றார். மீண்டும் இந்திய தொலைக்காட்சிகளில் அதிக பார்வையாளர்களை கொண்ட நிகழ்ச்சியாக சரிகமப நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருக்கின்றதா? இது தொடர்பில் தான் இன்றைய பார்வைகள் பெறுகின்றது. இலங்கை தீவின் வடக்கு எல்லையில் சொர்க்கம் இருப்பது தெரியுமா? பாதுகாப்பான போக்குவரத்து, தரமான உணவு, அமைதியான தங்குமிடம் என அத்தனை அம்சங்களையும் ஒரே குடையின் கீழ் அனுபவிக்க ஆசையா? நியாயமான விலை, நிம்மதியான பயணம், முதற்தர சேவை என்பவற்றை முத்திரையாக கொண்ட வடக்கின் சொர்க்கம் வில்லேஜ் ஹோட்டல். இந்து சமுத்திரத்தில் உல்லாச கப்பல் பயணம் செல்லவும், நாவுக்கு சுவையான ஆரோக்கியமான இந்திய முதற்தர உணவு வகைகளை உண்டு மகிழவும், இயற்கை காற்று இதமாய் வருட ஓய்வெடுக்கவும் வில்லேஜ் ஹோட்டலுக்கு வாருங்கள். திருநெல்வேலி, உரும்புராய், புன்னாலை கட்டுவான், அச்சுவேலி, பருத்தித்துறை, நெல்லியடி, கொடிகாம ஊடாக கொழும்பு எனவும், வல்வெட்டித்துறை, பருத்தித்துறை, நெல்லியடி, கோப்பாய், மருதனார்மடம், யாழ்ப்பாணம் ஊடாக கொழும்பு எனவும் 2 வழிகளில் இருவழி போக்குவரத்து சேவைகளை வழங்கும் வில்லேஜ் ஹோட்டல் பயணிகளின் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் மிக்க உங்கள் தெரிவாகும். இந்தியாவின் மிகப்பெரிய தொலைக்காட்சிகளில் ஒன்றான சி தமிழ் தொலைக்காட்சி இம்முறை சரிகமப நிகழ்ச்சியின் 4வது சீசனை ஆரம்பித்திருக்கின்றது. 4வது சீசன் 1வது ஒளிபரப்பு நாளைய தினம் இடம்பெற இருக்கின்றது. அதனை தொடர்ந்து பைனல் வரைக்கும் அந்த நிகழ்ச்சி தொடர்ந்து சனி ஞாயிறு தினங்களில் 2 மணித்தியாலங்கள் ஒளிபரப்பாகும். சரிகமப நிகழ்ச்சிக்கு இந்தியாவில் இருக்கின்ற ரசிகர்களுக்கு ஏற்றால் போல் இலங்கையிலும் ரசிகர்கள் இருக்கின்றார்கள். அதே போன்ற ரசிகர் பட்டாளத்தை ஐரோப்பிய நாடுகளிலும் கனடா போன்ற நாடுகளிலும் மிக அதிகளவான ரசிகர் பட்டாளத்தை கொண்ட ஒரு நிகழ்ச்சியாக சி தமிழின் சரிகமப நிகழ்ச்சி இருக்கின்றது. சரிகமப நிகழ்ச்சி இதுவரை கடந்து வந்த 3 சீசன்களும் மிகப்பெரிய வெற்றியுடன் கடந்து வந்திருக்கின்றது. சரிகம நிகழ்ச்சியின் 3வது சீசனில் கலந்து கொண்ட இலங்கையைச் சேர்ந்த 2 சிறுமிகள் கலந்து கொண்டு மிகப்பெரிய பிரபல்யத்தை அடைந்தார்கள். மிகப்பெரிய ஒரு அறிமுகம் அவர்களுக்கு கிடைத்தது. அதனூடாக அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த கில்மிசா இவர் ஏற்கனவே யாழ்ப்பாணத்தில் உள்ள இசை கச்சேரிகளில் பாடல்களை பாடியிருக்கின்றார். அவ்வாறான கில்மிசா சி தமிழின் சீசன் 3 சரிகம நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய பாடலை பாடினார். தொடர்ந்து பாடல்களை சரிகம நிகழ்ச்சியில் பாடிய கில்மிசா இறுதி வரை தொடர்ந்து வந்து இறுதியில் வெற்றி வாகையும் சூடினார். மிகப்பெரிய பிரபல்யம் அவருக்கு அதனூடாக கிடைத்தது. அதே போன்று அவர் பாடிய ஒவ்வொரு பாடல்களும் மிகப்பெரிய ஒரு வெற்றி பாடல்களாக அமைந்திருந்தன. அதே போன்று மலையகத்தைச் சேர்ந்த அசானி சி தமிழ் நிகழ்ச்சிக்கு போனது தொடக்கம். அவர் எவ்வாறு சென்றார், அவருடைய நிலைமை என்ன, அவர்களுடைய பொருளாதாரம் என்ன, மலையகத்தின் வாழ்வியல் என பல்வேறு விடயங்களை சி தமிழ் நிகழ்ச்சி கொண்டு வந்தது. அதே போன்று அவருடைய திறமைக்கும் சரியான ஒரு அங்கீகாரத்தை சி தமிழ் வழங்கி இருந்தது. தன்னுடைய பாடல் திறமையையும் சரிகம நிகழ்ச்சியில் பதிவு செய்திருந்தார் அசாமி. அந்த வகையில் சி தமிழ் தொலைக்காட்சியின் சரிகமப நிகழ்ச்சியின் 4வது சீசனில் இலங்கையைச் சேர்ந்த ஒருவர் பாடல் பாடுகின்ற புரோமோவை சி தமிழ் வெளியிட்டிருக்கின்றது. பண்டாரவலை பூனகலையை முகவரியாக கொண்ட இந்திரஜித் என்ற இளைஞன் பாடும் பாடல் தான் வெளிவந்திருக்கின்றது. இந்த இளைஞன் ஏற்கனவே இலங்கையின் சக்தி தொலைக்காட்சி மற்றும் ஊவா வானொலிகளில் தன்னுடைய பாடல்களை வெளிப்படுத்தி தன்னுடைய குரல்களை பதிவு செய்த ஒரு இளைஞன். எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் மிகப்பெரிய ரசிகராக இருக்கும் இந்திரஜித் எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் மரணத்தை கேட்டு ஒரு கிழமைக்கு மேல் அழுதும் உணவுண்ணாமலும் இருந்ததாக சரிகமப மேடையில் தெரிவிக்கின்றார். எஸ்பிபியின் ரசிகர்கள் பலரை நான் பார்த்திருக்கின்றேன், உன்னை போன்ற ஒருவரை பார்க்கவில்லை என பாடகர் ஸ்ரீனிவாஸ் கருத்து தெரிவிக்கின்ற ஒரு காட்சி அந்த புரோமோவில் உள்ளடங்கி இருக்கின்றது. எஸ்பிபியின் பாடல்களை மிக அசால்ட்டாக பாடுகின்ற விதமாக இந்திரஜித்தும் சரிகமபடையில் தோன்றுகின்ற காட்சிகள் அந்த புரோமோவில் காட்சி அமைக்கப்பட்டிருக்கின்றது. இம்முறை சி தமிழின் சரிகம நிகழ்ச்சியின் சீசன் 4 நடுவர்களாக விஜய் பிரகாஷ், சயந்தவி, ஸ்வேதா மோகன், ஸ்ரீனிவாஸ் போன்றோர் கலந்து கொள்ளுகின்றனர். இம்முறையும் இந்த நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்குவோராக அர்ச்சனா காணப்படுகின்றார். மிக தெளிவாக தெரிகின்றது, இம்முறையும் சரிகம நிகழ்ச்சி கடந்த 3 சீசன்களுடன் ஒத்து பார்க்கின்ற பொழுது எந்த விதத்திலும் குறையின்றி பலருடைய கதைகளை பல பரிமாணங்களில் கொண்டு வர இருக்கின்றது. பல பாடல்களை அதனுடன் சேர்த்து அவர்களின் திறமைக்கு பின்னுக்கு இருக்கின்ற காரண காரியங்களுடன் நிகழ்ச்சி எந்த வகையிலும் விறுவிறுப்பு குறையாமல் கொண்டு செல்வதற்குரிய சூழலை தயார் செய்வது போன்ற
பல்வேறு புரோமோக்களை சி தமிழ் வெளியிட்டிருக்கின்றது. இம்முறையும் ரசிகர்களினுடைய அன்பை சரிகம நிகழ்ச்சி பெற்றுக்கொள்ளுமா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இலங்கையைச் சேர்ந்த இந்திரஜித் சரிகம நிகழ்ச்சியில் பங்கு பற்றியிருக்கின்றார். அவர் சரிகம நிகழ்ச்சியை தொடர்ந்து தனது பாடல்களை பாடி வெற்றியடைய வாழ்த்துவோமாக. இலங்கை தீவின் வடக்கு எல்லையில் சொர்க்கம் இருப்பது தெரியுமா? பாதுகாப்பான போக்குவரத்து, தரமான உணவு, அமைதியான தங்குமிடம் என அத்தனை அம்சங்களையும் ஒரே குடையின் கீழ் அனுபவிக்க ஆசையா? நியாயமான விலை, நிம்மதியான பயணம், முதற்தர சேவை என்பவற்றை முத்திரையாக கொண்ட வடக்கின் சொர்க்கம் வில்லேஜ் ஹோட்டல். இந்து சமுத்திரத்தில் உல்லாச கப்பல் பயணம் செல்லவும், நாவுக்கு சுவையான ஆரோக்கியமான இந்திய முதற்தர உணவு வகைகளை உண்டு மகிழவும், இயற்கை காற்று இதமாய் வருட ஓய்வெடுக்கவும் வில்லேஜ் ஹோட்டலுக்கு வாருங்கள். திருநெல்வேலி, உரும்புராய், புன்னாலை கட்டுவான், அச்சுவேலி, பருத்தித்துறை, நெல்லியடி, கொடிகாம ஊடாக கொழும்பு எனவும், வல்வெட்டித்துறை, பருத்தித்துறை, நெல்லியடி, கோப்பாய், மருதனார்மடம், யாழ்ப்பாணம் ஊடாக கொழும்பு எனவும் 2 வழிகளில் இருவழி போக்குவரத்து சேவைகளை வழங்கும் வில்லேஜ் ஹோட்டல் பயணிகளின் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் மிக்க உங்கள் தெரிவாகும்.